அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி ரயில்வே துறையில் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பேங்கிங் வங்கி துறையில் வேலை இருக்கு. இதெல்லாம் மத்திய அரசுடைய வேலைகள். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன வேலை இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்எஸ்யூஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம். இவங்க தான் நமக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள். இதெல்லாம் பார்த்துங்க. இப்போ மேல இருக்கிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகலாம் நீங்க வாழ்க்கையில. இந்த கீழே இருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை வாங்கிக்கலாம். புரியல? நீங்க வாழ்க்கையில +2 முடிச்சிட்டோ அல்லது காலேஜ் முடிச்ச பிறகோ நீங்க வேலை கவர்மெண்ட் வேலைன்னு நீங்க கையில ஒரு ஆர்டர் வாங்குறீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்க போறது இவங்க தான், வேற யாரும் கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் எனது அப்பா ராமையா ஐஏஎஸ் அதிகாரி என்பதால் சின்ன வயதில் இருந்து எனக்கும் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற கனவு இருந்தது. பள்ளி படிப்பு முடித்த பின் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சமூகவியல் படித்தேன். படிப்பு முடிந்ததும் ஐஏஎஸ் தேர்வு எழுதினேன். முதல் முயற்சியில் சாதனை வெற்றி. வேலை வாய்ப்பு புரியுதா? நெக்ஸ்ட் நமக்கு ஜாப் கொடுக்கறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கூட வந்திருக்கு. குரூப் டி போஸ்ட் கால்குலேட் பண்ணிங்க 32,000 போஸ்ட். இதுக்கு குவாலிஃபிகேஷன் 10th 12th. இதுக்கு அப்ளை பண்ண போறதே எப்போ ஆரம்பிக்குதுன்னா 23ஆம் தேதி. இந்த தேதி என்ன 18ஆ? பேங்க்ல மெயினான போஸ்ட் ப்ரொபஷனரி ஆஃபீஸர், அதான் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் கிளர்க். 2 போஸ்ட் தான் மெயினா. இப்போ நீங்க ஒரு பேங்க்ல வந்து அந்த கவுண்டர்ல உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாமே கிளரிக்கல் ஜாப். புரியல? அதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் பேரு ஆஃபீஸர்ஸ். நீ கிளர்க் ஆகணும்னாலும் சரி ஆஃபீஸர் ஆகணும்னாலும் டிகிரி தான் முடிச்சிருக்கணும். ஏதோ ஒரு டிகிரி பிகாம் படிச்சிருக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இதே தான் மறுபடியும் இதே தான். நீ காலேஜில் படிக்கிற ஒரு படிப்பும் பேங்க் வேலைக்கு சம்மந்தம். இப்போ இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி இந்தியாவில் எத்தனை பேங்க் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்கன்னு பாக்குறீங்க. அவங்க எல்லாம் காலேஜில் படிச்ச படிப்பை வச்சு ஒருத்த கூட வேலைக்கு வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க. புரியுதா? அவங்க எல்லாமே எனி டிகிரி போஸ்ட்ல தான் வந்தவங்க. சில தான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்கும். புரியல? எம்பிஏ படிச்சவங்க நேஷனல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா இன்சூரன்ஸ், ஓரியண்டல், யுனைடெட் இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ். இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ்னாவே மனசுல என்ன தோணும்? சார் இந்த வீடு போய் இந்த ஆள் பிடிப்பாங்களே அந்த வேலையான தான் உங்களுக்கு தோணுதா இல்லையா? அப்படின்னு தோணும். கிடையாது, அதெல்லாம் ஏஜென்ட்டுகள். புரியல? கவர்மெண்ட் சைடு எக்ஸாம் எழுதி ஆபீசர்ஸ் கேடர்ல எடுப்பாங்க. அவங்களெல்லாம் வேலை வாங்குறதா இவங்களுடைய வேலை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் மாநிலத்தோட ஆதிக்கம் ஏன்? இது மாதிரி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரனோட ரயில்வே எக்ஸாம் எடுத்துக்கங்க, பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கங்க, இதெல்லாம் நார்த் இந்தியா தான் நிறைய அச்சீவ் பண்றோம். ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பண்ண மாட்டேங்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம் இருக்கு? இதுக்கெல்லாம் நீங்க காலேஜ்ல என்ன மேஜர் படிக்கிறீங்கன்னு தேவையே இல்லை. பிள்ளைய இந்த கோர்ஸ் தான் செய்யணும்னு அடம்பிடிக்க தேவையே இல்லை. ஏதோ டிகிரி படிச்சுட்டு வா நல்லபடியா. அப்ப கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் இப்படிதான் நடக்குது. புரியுங்களா? இதான் இன்சூரன்ஸ் செக்டர்.